மாண்புமிகு தமிழர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை. கரெக்டா? மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு என்னுடைய கோரிக்கை. என் பேர் ராணிங்க, அம்மா பேர் செல்லம்மா. எங்கள் பூர்வீகம் வந்து பெரியபாளையம். என்னை வயிற்றில் சொந்துன்னு எங்கள் அம்மா பூ கடைக்கு வந்துட்டாங்க. என்னை பெற்றுக்கிட்டு ஆளாக்கி என்னை அனாதையாக விட்டு எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் கிடையாது, அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. தனியாக கஷ்டப்பட்டு தனியாக வளர்ந்து ஆளாகி என்னை ஒருத்தர் எடுத்து கல்யாணம் பண்ணி திருச்சி இருக்கார். கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி அவரும் என்னை நிம்மதியாக வச்சு வாழலை. 3 குழந்தைங்க பிறந்தது. எங்கள் பொன் குழந்தை ஒரு பையன். ஒரு பொன் குழந்தை ஒரு பையன் இறந்து போச்சு. தாய்க்கு தலை பொண்ணு, எங்கள் பொண்ணு கற்பகம் தான். அவளை நான் வளர்த்து ஆளாய் அவள் 3.5 வயசில் இருக்கும்போதே நான் எண்ணூர் வீட்டுக்கு போயிட்டேன். எண்ணூரில் போய் 150 ரூபாய் வாடகையில் நான் வீடு பிடிச்சேன். ஓலை வீடு. வெள்ளம் வெள்ளம் அடைமழை காற்று கீத்து பள்ளம் மேடெல்லாம் அந்த ஊரில் நான் அனுபவிச்சேங்க. நான் வீடு வீடாக மாறி 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 போய் இன்னைக்கு 150 ரூபாய் வாடகை வந்து இன்னைக்கு 4000 5000 என்னால் கட்ட முடியலைங்க. இந்த பலூனை விட்டு தான் நான் வியாபாரம் பண்ணி என் வயிற்றை கழுவிக்கிறேன். சொந்த இடம் இல்லாமல் ரோட்டில் படுத்துனுக்கிறேன். எனக்கு எந்த சௌகரியமும் இல்லை. ஐயா, நீங்கள் எதனா எங்களுக்கு உதவி பண்ணணும். நான் கோட்டையிலையும் எழுதி போட்டிருக்கேன், எங்களுக்கு வீடு வேணும். அதேமாரி மோடி ஐயா திட்டத்திலையும் எழுதி போட்டிருக்கேன். இன்னும் யாரும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் கொடுக்கல, எந்த பதிலும் கொடுக்கல. இப்போ நான் இன்னும் கொஞ்ச காலம் என் பிள்ளைக்கு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வீடு கட்சேன். அதை ஒப்படைச்சிட்டு நான் எங்கன்னா கூட பாட நானும் இருப்பேன். என் பிள்ளை கஞ்சியை தனியாக காசு கொடுப்பேன். கட்டிக்க கூட துணி இல்லாமல் எந்த வசதியும் இல்லாமல் ரொம்ப ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அது என் வயிற்றுக்கு நான் ஒரு நாள் தான் சாப்பிட்றேன். அந்த ஒரு நாள் சாப்பிட்டு மீதி காசெல்லாம் எடுத்து வச்சு சேஃப்டி பண்ணி என் குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். அது மாதம் 4000 5000 வாடகை கட்டுது. வீட்டுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு புளி மிளகாத்தூள் எல்லாம் வாங்க முடியல. எதையும் வாங்கி எதுவுமே நிம்மதியாக செஞ்சு சாப்பிட முடியல. ஐயா, நீங்கள் தான் எங்களுக்கு எதனா உதவி பண்ணலாம். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். சரிம்மா. சரி, இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களா இது எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் வந்து எண்ணூரில் வந்து 50 55 60 வருஷமாக இருக்கிறேங்க. சரி, ரேஷன் கார்டு இருக்குங்களா? ரேஷன் கார்டு ரொம்ப நாளாக எழுதி போட்டோம். இப்போ மாண்புமிகு முதல்வர் வந்து ரேஷன் கார்டு பதிவாயிருக்கு, நீங்கள் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி முகாமில் போய் கேட்க சொன்னாங்க. அங்கே போய் எண்ணூர் கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் கேட்டோம். உங்களுக்கு கார்டு வந்துருச்சுமான்னு சொன்னாங்க. நாங்கள் போய் கார்டை வாங்கிக்கணும். வாங்கி எங்களுக்கு பணம்லாம் ஐயா மூலியமாக வந்துச்சு. 6000 வந்துச்சு. அதே இப்போ ரேஷன் கார்டு மட்டும் வந்துருக்குது ஐயா. ஏதோ மாதம் ஆனால் ரேஷன் கேஷன்னு வாங்கி ஏதோ கஞ்சியை தனியாக காசு என் பொண்ணு ஊற்றுது. அதை வச்சு நாங்கள் பிடிச்சிக்கிறோம் ஐயா.